இன்னைக்கு நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்ணணும்னாலோ இல்ல திரும்ப திரும்ப ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலோ நம்ம எப்படி ப்ரோக்ராமிங்ல பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லூப்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபார் லூப். ஒரு ஹாய்ங்கிற ஒரு மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கிறேன். இந்த மெசேஜை நான் 3 தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3 தடவை இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கன்சோல்ல பார்க்கலாம் 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு, ஹைன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதே எனக்கு 10 டைம்ஸ் வேணும் அப்படின்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம 10 டைம்ஸ் டைப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியண்டா இருக்காது. இதே ஒர்க்கை உங்களுக்கு 10 டைம்ஸ் பண்ணணுமா இல்ல 2 டைம்ஸ் பண்ணணுமா 3 டைம்ஸ் பண்ணணுமா எல்லாமே வந்து நீங்க லூப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணிட முடியும். ஸோ அது எப்படின்னு பாத்திரலாம். ஸோ ஃபார் லூப் பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா சின்டாக்ஸ் ஃபார் parenthesis ஓபன் க்ளோஸ், இதுக்குள்ள init பார்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆர் இனிஷியலைசேஷன் ஒரு செமிகோலன் ஃபாலோட் பை கண்டிஷன் அப்புறம் ஒரு செமிகோலன், அதுக்கடுத்து அப்டேஷன். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க இதுக்குள்ள 2 விதமா எழுதலாம். ஒன்னு ஜஸ்ட் அ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆர் நீங்க மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி இருந்ததுன்னா இதே ஃபார் லூப் போட்டு கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணி கர்லி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள நீங்க வந்து நிறைய லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதலாம். இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் பார்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நடக்கும், கண்டிஷன் பார்ட் செகண்ட் ஸ்டெப்பா நடக்கும், அப்டேஷன் பார்ட் வந்து தேர்ட் ஸ்டெப்பா நடக்கும். இது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் வந்து இங்க அப்டேஷனுக்கு போயிடும். தென் அப்டேட் பண்ணிட்டு this will be your third step. இந்த அப்டேஷன் வந்து உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டெப்பா நடக்கும். திருப்பி இங்க கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ நவ் இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஃபார் லூப்போட பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ நம்ம பண்ண இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணோம், ஹாய் வந்து பிரிண்ட் பண்ணோம். இதை வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் லூப்குள்ள போட போறேன். இது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் யூஸ் பண்றேன், இந்த செகண்ட் சின்டாக்ஸ் நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் நம்ம எத்தனை தடவை பண்ண போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு we need to repeat for 3 times, கரெக்ட்டுங்களா? ஸோ எத்தனை தடவைங்கிறது முதல்ல முடிவு பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு கவுண்ட் மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி நம்ம கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்க போறோம். இந்த கவுண்ட்ங்கிற வேரியபிளோட வேல்யூ வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சு 3 தடவை, ஸோ டில் 3 இதுதான் நம்ம வந்து இங்க கோட் பண்ண போறோம். ஸோ ஃபார் இனிஷியலைசேஷன்ல கவுண்ட்ங்கிற வேரியபிள் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். கண்டிஷன் பார்ட்ல உங்களுக்கு என்ன இருக்க போகுது, கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ ஒன்னு கவுண்ட் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்னு 3யா இருக்கணும், இல்லைன்னா 3க்கு கம்மியா இருக்கணும். இருந்ததுன்னா தென் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றோம். ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆன உடனே உங்களுக்கு கவுண்டோட வேல்யூ என்னவா அப்டேட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் 1ஆ இருக்கணும், செகண்ட் டைம் 2ஆ இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல கவுண்ட் பிளஸ் பிளஸ் கவுண்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது, உள்ள வருது, இங்க கண்டிஷன் செக் பண்ணும். கவுண்ட் இஸ் லெஸ் தேன் 3, எஸ் ட்ரூ. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹைன்னு பிரிண்ட் ஆயிடும். தென் நெக்ஸ்ட் இது முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பார்ட்டுக்கு போயிடும், ஆர் இந்த அப்டேஷன் பார்ட்டுக்கு போயிடும். கவுண்டோட வேல்யூ 1ல இருந்து இப்ப என்ன ஆயிடுது, உங்களுக்கு 2ன்னு அப்டேட் ஆயிடுது. இப்ப திரும்பவும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல செக் பண்ணும். 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3, ட்ரூ. ஸோ ஹை வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும், அவுட்புட்ல உங்களுக்கு ஹை கிடைச்சிடும். இது முடிச்சதுக்கு அப்புறமா தென் அகெயின் உங்களுக்கு இங்க வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் கவுண்ட் பிளஸ் பிளஸ். Now the count value from 2 it is getting updated as 3. இப்போ 3க்கு அப்புறம் மறுபடியும் இங்க வந்து செக் பண்ணுது கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல என்னது, 3 less than or equal to 3, true, get inside. So now high will get printed in the output. இது முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் என்ன பண்ணும், இங்க உங்களுக்கு வந்துடும். Count will be incremented from 3 to 4. இப்ப பாத்தீங்கன்னா count less than or equal to 3. என்ன வேல்யூ நமக்கு 4 less than or equal to 3. இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுது, ஃபெயில் ஆயிடும். ஒன்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு இதை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ஃபெயிலுக்கான ஒர்க்.
அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள் இல்லையா? நம்ம இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த கவுண்ட்ங்கிற வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் இந்த இடத்த வந்து நான் 4ன்னு மாத்தினேன்னா இதே ஹாய் வந்து உங்களுக்கு 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு நீங்க 20 மாத்தினீங்கனாலும் இந்த அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 டைம்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஒரே ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், 20 டைம்ஸ் இதே லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண வச்சுட்டோம் இல்லையா? இதுதான் லூப்போட உங்களுக்கு ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேல்யூஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 1 to 10 இந்த வேல்யூ வரணும். இப்போ இட் இஸ் வெரி சிம்பிள். இன்ஸ்டெட் ஆஃப் ஹாய் பிரிண்ட் பண்றதை விட நம்ம என்ன பண்ணிக்கிறோமா, கவுண்டவே பிரிண்ட் பண்ண போறோம். கவுண்டை பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்க 20 டைம்ஸ் நம்ம போட்டிருக்கிறதுனால 20 கிடைக்கும். இங்க நீங்க அது வந்து என்ன பண்ணிடணும், 10ன்னு மாத்திடணும். இப்ப ரன் பண்ணி பாருங்க, சேம் ஸ்டேட்மெண்ட், பட் உங்களுக்கு வேல்யூஸ் என்ன ஆயிடுச்சு, 1ல இருந்து 10 வரைக்கும் வந்துருச்சு. நான் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிருக்கேன். சரி, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம லெஸ் தேன் யூஸ் பண்றோம், கவுண்டோட வேல்யூ லெஸ்ஸரா இருக்கிற வரைக்கும் இது ரன் ஆகும். ஸோ 10 விட லெஸ்ஸா இருந்தா ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு கவுண்டோட வேல்யூ 9 இருந்ததுன்னா ட்ரூ, கவுண்டோட வேல்யூ 10 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா 10 லெஸ் தேன் 10 ஃபால்ஸ். அதனால உங்களுக்கு என்ன ஆயிடும்னா வெளியே வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எத்தனை தடவை ஒர்க் ஆகும் அப்படின்னா 9 டைம்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 1ல இருந்து பாத்தீங்கன்னா 9 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆயிடுது. அவ்வளவுதான். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஈஸியா நம்மளால நம்பர்ஸ் வந்து 1 to 10 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். இதே இந்த நம்பர் என்னன்னே நமக்கு தெரியாது, யூசர்ட்ட தான் நம்ம டேட்டா வாங்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலரா நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூவை நம்ம எண்ணுங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இந்த எண்ணுக்கு வரைக்கும் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இப்போ நமக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ 1ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ 5 கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா 1 to 5 உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். இதே நம்ம ரன் பண்ணிட்டு நான் 10 கொடுத்தேன்னா 1 to 10 உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ சிம்பிள். ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம திரும்ப திரும்ப ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுத வேண்டாம். பெரிய பெரிய லைன்ஸ் ஆஃப் கோடையும் ஈஸியா சின்னதா சிம்பிளா நம்ம எழுதலாம் அப்படின்னா நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணிடலாம். அதுலயும் ஃபார் லூப் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் தெரிஞ்சதுன்னா நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணிடலாம். ஸோ 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் 100 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணிடலாம்.